பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கு 4 பேருக்கு தலா 20 ஆண்டுகள் சிறை தண்டனை. அதிரடியாக உத்தரவிட்ட மகளிர் விரைவு நீதிமன்றம். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் கடந்த 2022ஆம் ஆண்டு மார்ச் 16ஆம் தேதி நள்ளிரவு தனியார் திரையரங்கம் ஒன்றில் படம் பார்த்துவிட்டு வந்த தனியார் மருத்துவமனை பெண் மருத்துவர் மற்றும் அவருடன் வந்த ஆண் நண்பர் இருவரையும் பயணிகள் ஆட்டோ என்று கூறி ஆட்டோவில் ஏற்றி கடத்தி சென்ற 5 பேர் கொண்ட கும்பல் இருவரையும் வேலூர் பாலாற்று பகுதிக்கு கடத்தி சென்று அங்கு பணம் 40,000 மற்றும் நகை, செல்போன் ஆகியவற்றை பறித்து கொண்டு அந்த கும்பல் கூட்டு பாலியல் வன்புணர்வு செய்திருக்கிறார். இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட பெண் மருத்துவர் ஆன்லைன் மூலமாக வேலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளருக்கு புகார் அளித்தார். வேலூர் வடக்கு காவல்துறையினர் வழக்கு பதிந்து தனிப்படை அமைத்து 5 பேர் மீதும் 13 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். கைது செய்யப்பட்டவர்கள் வேலூர் சத்துவாச்சாரி வஉசி நகர் பகுதியை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் பார்த்திபன், கூலி தொழிலாளி மணிகண்டன் என்கிற மணி, பரத் என்கிற பாரா, சந்தோஷ் என்கிற மண்டை மற்றும் 17 வயது சிறுவன் உட்பட 5 பேரை கைது செய்து ஒரு சிறார் தவிர 4 பேரை வேலூர் மத்திய சிறையில் அடைத்திருந்தனர். அந்த சிறார் சென்னையில் உள்ள சிறுவர் கூர்நோக்கு இல்லத்தில் சேர்க்கப்பட்டிருந்தார். தொடர்ந்து அந்த 4 பேர் மீது குண்டர் சட்டமும் பாய்ந்தது. இப்படியாக 2 ஆண்டுகளாக இந்த வழக்கு நடந்து வந்த நிலையில் இந்த வழக்கில் சிறப்பு அரசு வழக்கறிஞர் சந்தியா ஆஜராகி வாதாடினார். இந்நிலையில்தான் அந்த வழக்கின் அதிரடி தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. 4 பேருக்கு தலா 20 ஆண்டுகள் சிறை தண்டனை, தலா 25,000 அபராதம் என வேலூர் மகளிர் விரைவு நீதிமன்ற நீதிபதி மகேஸ்வரி பானு ரேகா தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்.